ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். லூக்கா 6:36. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பரலோக ராஜ்யம் தனது ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்கும் ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ராஜா தன் ஊழியக்காரன் ஒருவனுக்கு 10,000 தாலந்து கடன் கொடுத்திருந்தான். அவனை அழைத்து கடனை திருப்பித் தர கேட்டபோது அவன் தனது இயலாத சூழ்நிலையை சொல்லி ராஜாவை தாழ விழுந்து வணங்கினான். ராஜா அவனையும் அவன் கடன்களையும் மன்னித்து விட்டார். அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் அவனிடத்தில் 100 வெள்ளிக்காசு கடன்பட்டிருந்த உடன் வேலைக்காரனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை உடனே செலுத்தி தீர்க்க வேண்டும் என்றான். அந்த வேலையால் இவன் காலில் விழுந்து, பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து விடுகிறேன் என்று கெஞ்சினான். அவனது இயலாத நிலைமையையும் சொன்னான். இவன் அதற்கு சம்மதியாமல் அவனை சிறையில் போட்டான். நடந்ததை கேள்விப்பட்ட ராஜா தான் மன்னித்த ஊழியக்காரனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரனே, நான் உனக்கு இரக்கம் செய்து உன் கடனை முழுவதும் மன்னித்தேனே, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என சொன்னதும் அன்றி அவனை தண்டனைக்கும் உட்படுத்தினான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனைத்து காரியங்களுக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமும் ஆலோசனைகளும் உண்டு. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இரக்க குணம் இருந்தால்தான் மன்னிக்கிற குணம் வரும். ஆதலால் இரக்க குணத்தை தரித்து கொள்ளுவோம். பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருக்க ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் மட்டில்லா இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, உம்முடைய இரக்க சுவாபத்தோடு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்மை போல பிறரையும் நேசிக்க, இரக்கம் பாராட்ட, மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்தல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகளின் காரியத்தை வாய்க்க பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி ஆசீர்வதித்தரலும். கர்த்தாவே, தீராத வியாதிகளினாலும் துன்பத்தினாலும் தேரத்தினாலும் பிள்ளைகளின் வாழ்வில் ஆசீர்வாத தடைகளினாலும் மனம் சஞ்சலத்தோடு வாழும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கர்த்தருடைய கரம் இடைப்பட்டு சகல தீமையிலிருந்தும் விலக்கி காத்து பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனுதின வாழ்வில் நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை துதித்து மைமைப்படுத்துகிறவர்களாகவும் உமக்கு பிரியமானதை செய்து தீமையை விட்டு விலகி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உங்க கிருபை தந்தரலுங்க. கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களின் கையின் பிரயாசங்கள், வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும், வருமானம் வீணாய் உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்வுக்கும் வட்டிக்கும் செலவிடப்படாமல் குடும்ப தேவைகளுக்கும் நன்மை செய்வதற்கும் உங்க சித்தப்படி செலவிடப்பட இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொரு குடும்பமும் தேவ அன்பினால் கட்டி எழுப்பப்படவும், தேவ சமாதானத்தால் பெருகவும், நன்மை செய்து தேவனை மைமைப்படுத்துபவர்களாக வாழவும், ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் தொடர் சிகிச்சையில் இருப்போரின் வாழ்வில் அற்புதம் செய்திடவும், விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து உங்க தழும்புகளால் குணப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், வாகன விபத்துக்கள் ஏற்படாதவாறு காக்கப்படவும், பேர்காலத்தை எதிர்பார்க்கும் பெண்களின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவம் உண்டாகவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தருளுவீராக. அப்பா, வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திட செய்யுங்க. அப்பா, குழந்தை பாக்கியத்துக்காக மன வியாகுலத்தோடு காத்திருக்கும் தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் தந்தருளுவீராக. ஆண்டவரே,
எங்களிடம் ஜெபிக்க சொன்னவர்களுக்கு நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபத்தை அங்கீகரித்து ஒவ்வொருவரின் வாழ்வில் அற்புதங்களும் அடையாளங்கள் மூலமாக தேவ மகிமை வெளிப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகமெங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகள் அனைத்திலும் தேவ வல்லமை வெளிப்படும்படியும் ஆராதனைகளில் கலந்து கொள்வோர் தேவ சத்தம் கேட்கவும் தேவ மகிமையை காணவும் தெய்வீக தொடுதலை உணரவும் பிரசங்கிக்கும் போதகர்களை தேவன் வல்லமையை பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் சமாதானமாக வாழவும் கர்த்தருடைய பலத்தகரம் ஆளுகை செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.